வணக்கம். இன்றைய பரபரப்பு செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் வைகரை வருணன். திண்டுக்கல் அருகே வங்கி மேலாளர் ஒருத்தர் தன்னோட மனைவிக்கு தானே பிரசவம் பார்த்த சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. தகவல் அறிஞ்சு அவரது வீட்டுக்கு போன மருத்துவ குழு மேலேயே போலீஸ்ல புகார் அளிச்சது மட்டுமில்லாம 1 மணி நேரத்திற்கு ஒரு முறைதான் குழந்தைய பார்க்க விடுவேன்னு கண்டிஷன் போட்டது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. திண்டுக்கல்லில் கோபாலப்பட்டி பகுதியில் வங்கி மேலாளர் ஒருவர் தனது மனைவிக்கு வீட்டிலேயே பிரசவம் பார்த்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கஜேந்திரன் சத்யா தம்பதிக்கு 6 ஆண்டுகளாக குழந்தை இல்லாத நிலையில் அவர் கர்ப்பம் தரித்துள்ளார். இந்த தகவலை யாரிடம் 2 பேரும் கூறாமல் இருந்துள்ளனர். இதற்காக அப்பெண் எங்கும் மருத்துவ பரிசோதனையும் செய்யவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் அப்பெண்ணுக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. இது பற்றி தகவல் அறிந்த சுகாதாரத்துறையினர், வருவாய்த்துறையினர் உட்பட பலரும் அவர்களை ஆம்புலன்ஸ் உடன் தேடி சென்றனர். ஆனால் மருத்துவமனைக்கு செல்வதற்கு விருப்பம் இல்லாமல் மனைவிக்கு அவரின் கணவர் வீட்டிலேயே கதவை அடைத்துவிட்டு வீடியோ காலில் ஒருவரிடம் பேசியபடி பிரசவம் பார்த்துள்ளார். அதில் அழகான பெண் குழந்தை பிறந்துள்ளது. இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுக்கோட்டையில் மதுபோதையில் அண்ணா சிலையின் மீது ஏறிய தாவேகா தீவிர தொண்டர் ஒருவர் விஜய் புதுக்கோட்டைக்கு வர வேண்டும் என்றும் விஜய் வந்தால்தான் கீழே இறங்குவேன் என அட்ராசிட்டியில் ஈடுபட்டார். பிரபல அரசியல் தலைவர் மீது கேரள இளம் நடிகையும் பெண் எழுத்தாளரும் பகீர் பாலியல் புகார் முன்வச்சிருக்காங்க. குவியும் புகார்களால் பதவியை ராஜினாமா செய்த நிர்வாகி கைது செய்யப்படுவாரா? அழகிய லைலா பாடலுக்கு மாசாக நடந்து வரும் இந்த இளம் நடிகைதான் தற்போது கேரள அரசியல் களத்தையே அதிர வைத்திருக்கிறார். கேரளாவின் பிரபல அரசியல்வாதி தனக்கு ஆபாச மெசேஜ் அனுப்பி தொல்லை கொடுத்ததோடு ஆசையை தீர்க்க ஹோட்டலுக்கு அழைத்ததாகவும் கூறி பகீர் கிளப்பியிருக்கிறார். நடிகையோடு சேர்ந்து பிரபல கேரள பெண் எழுத்தாளரும் அந்த அரசியல்வாதி அப்படித்தான் எனக்கும் ஃபேஸ்புக் மூலம் ஆபாச மெசேஜ் அனுப்பியுள்ளார் என அடுத்தடுத்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இதனால் அந்த அரசியல் பிரபலம் பதவி விலக வேண்டும் என ஒட்டுமொத்த பாஜகவினரும் கேரளத்தில் போர்க்கொடி தூக்கியிருக்கிறார்கள். நடிகை ரினி அண்ட் ஜார்ஜ் கேரள திரையுலகின் வளர்ந்து வரும் நடிகைகளுள் இவரும் ஒருவர். தொலைக்காட்சிகளில் தொகுப்பாளினியாக அறிமுகமான ரினி பல முக்கிய புள்ளிகளை பேட்டி கண்டதன் மூலமாக பலருக்கும் பரிச்சயமானார். பின் போட்டோ ஷூட், ஆல்பம் சாங் என ஆங்கரிங் துறையிலிருந்து ஆக்டிங்கிற்கு மாறினார். பல்வேறு விளம்பரங்களில் நடித்த ரினி 916 குஞ்சுட்டன் என்ற மலையாள திரைப்படத்தில் நடித்துள்ளார். தற்போது கடைத்திறப்பு விழா நிகழ்ச்சிகளுக்கு சிறப்பு விருந்தினர் என பிஸியாகவே சுற்றி வரும் ரினி சமீபத்தில் நடந்த ஒரு நேர்காணலில்தான் இந்த அரசியல்வாதியின் ஆபாச அத்துமீறலை அம்பலப்படுத்தியிருக்கிறார். அதாவது ரினி அண்ட் ஜார்ஜிடம் அந்த அரசியல் பிரபலம் தவறான கண்ணோட்டத்தில் பேசியுள்ளார். செல்போன் எண்ணை வாங்கி அடிக்கடி ஆபாசமாகவும் இரட்டை அர்த்தத்தில் மெசேஜ் அனுப்பியும் தொல்லை கொடுத்திருக்கிறார். இதனை கண்டித்தும் அந்த அரசியல்வாதி மாறவில்லை. நடிகை ரினியை தனிமையில் இருக்க ஹோட்டலுக்கு வரும்படி அழைத்து எல்லை மீறி இருக்கிறார். இதனால் கடுப்பான ரினி கட்சி மேலிடத்தில் புகாரளிப்பதாக கூறியுள்ளார். ஆனாலும் அவர் அஞ்சவில்லை. உன்னால் முடிந்ததை பார் என சவால் விட்டிருக்கிறார். பின் கட்சி மேலிடத்தில் விசாரித்த போதுதான்
கட்சியில் இருக்கும் பல நிர்வாகிகளின் மனைவி மற்றும் மகள்களுக்கும் தொல்லை கொடுத்த பயங்கரம் தெரிய வந்திருக்கிறது. தங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்களை கூட பாதுகாக்க முடியாத இந்த அரசியல்வாதிகள் எப்படி மற்ற பெண்ணை பாதுகாப்பார்கள் என்ற கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார். சமீபத்தில் சமூக ஊடகங்களில் பல பெண்கள் இதே போன்ற பிரச்சனைகளை தைரியமாக பேசி வருவதால் தானும் இது குறித்து மனம் திறந்ததாக ரினி கூறியிருந்தார். ஆனால் அந்த நேர்காணலில் அந்த அரசியல் பிரபலம் யார், என்ன என்று நடிகை ரினி அன்ஜார்ஜ் கூறவில்லை. இதற்கிடையில் காங்கிரஸ் கட்சியின் பாலக்காடு எம்எல்ஏ ராகுல் மம்கூத்தத்தில் என்பவரை கண்டித்து பாஜகவினர் போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். ராகுல் மம்கூத்தத்தில் காங்கிரஸ் கட்சியில் வளர்ந்து வரும் அரசியல் புள்ளி. இவர் காங்கிரஸ் கட்சியின் கேரளா மாநில இளைஞர் அணியின் தலைவராக உள்ளார். கடந்த சில மாதங்களுக்கு முன் பாலக்காட்டில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த நிலையில்தான் எம்எல்ஏ ராகுல் மம்கூத்ததில்தான் பெண்களிடம் தவறான நடத்தையை வெளிக்காட்டி வருவதாக கூறிய பாஜகவினர் அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி போர்க்கொடி தூக்கினார்கள். இதற்கிடையில் கேரளாவின் பெண் எழுத்தாளர் ஹனி பாஸ்கரனும் காங்கிரஸ் எம்எல்ஏ ராகுல் மம்கூத்ததில் மீது பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். எம்எல்ஏ ராகுல் மம்கூத்ததில் தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் ஆபாசமாக மெசேஜ் அனுப்பி வருகிறார். வக்கிரமாக பேசி பெண்களை மோசமாக சித்தரிக்கும் சைக்கோ போல் செயல்படுகிறார். இதுகுறித்து நிறைய புகார்கள் சென்றாலும் கட்சி மேலிடம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் பல பெண்கள் ராகுலுக்கு இரையாகியுள்ளனர் என்றும் அவருக்கு பயந்து பலரும் இதை வெளியே சொல்லவில்லை என்றும் கூறியிருக்கிறார். தன் மீதான அடுக்கடுக்கான புகார்களை தொடர்ந்து ராகுல் மம்கூத்ததில் தற்போது காங்கிரஸ் மாநில இளைஞர் அணி தலைவர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இவர் மீதான குற்றச்சாட்டு தொடர்பாக காங்கிரஸ் மாநில தலைமை விசாரணை செய்ய தனி குழு அமைக்க முடிவு செய்துள்ளது. கேரள மாநில காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவர் மீது இப்படி நடிகையும் பெண் எழுத்தாளரும் மாறி மாறி அடுக்கடுக்கான பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருப்பது கேரள அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீஞ்சூர் அருகே எக்ஸ்பிரஸ் ரயிலில் மாடு சிக்கியதால் சென்னை கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் புறநகர் ரயில் சேவை 1 மணி நேரத்திற்கு மேலாக பாதித்தது. சர்க்கார் எக்ஸ்பிரஸ் ரயில் மீஞ்சூர் ரயில் நிலையத்தை கடந்து சென்றபோது மாடு சிக்கியதாக கூறப்படுகிறது. அங்கிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயிலுடன் மாடு இழுத்து செல்லப்பட்டதாக கூறப்படும் நிலையில் ஒரு வழியாக பொன்னேரி ரயில் நிலையத்தில் சர்க்கார் எக்ஸ்பிரஸ் ரயில் நிறுத்தப்பட்டு ரயில்வே ஊழியர்கள் மாட்டை அப்புறப்படுத்தினர். இதனால் சென்னை கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் ரயில் சேவை சுமார் 1 மணி நேரம் தாமதம் ஏற்பட்ட நிலையில் கல்லூரி அலுவலகம் முடித்து வீடு திரும்பியவர்கள் சிரமத்தை சந்தித்தனர். வாணியம்பாடியில அம்மா மகனை ஒரு கும்பல் தாக்கிய காட்சி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. வாணியம்பாடியில் வீடு புகுந்து தாய் மற்றும் மகன் தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாணியம்பாடியைச் சேர்ந்த ரூபனாவின் முதல் மகன் புர்ஹான் தனியார் கல்லூரியில் வகுப்புகளை முடித்து வீடு திரும்பிய போது சில இளைஞர்கள் புர்ஹானை வழிமறித்து பணம் கேட்டு மிரட்டியதோடு செல்போனை பறித்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து மாணவரின் வீட்டிற்கு சென்ற அந்த கும்பல் ஆபாச வார்த்தைகளால் தாய் மகனை திட்டியதோடு இரும்பு கம்பியால் தாக்கியுள்ளனர். காயமடைந்த இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் புகாரின் பேரில் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பாலிவுட் நடிகை நோரா ஃபட்டேகி போல கட்டழகா மாறணும்னு புது மனைவியை கொடுமைப்படுத்தியிருக்காரு ஒரு உடற்கல்வி ஆசிரியர். திருமணமான 5 மாதத்தில் கணவனுக்கு ஏற்பட்ட விபரீத ஆசையால மனைவியின் கர்ப்பம் கலைந்த பின்னணி என்ன? நடிகையை போல் மனைவி அமைய வேண்டும் என்பது 99% ஆண்களின் ஆசை, கனவு, லட்சியம், எதிர்பார்ப்பு எல்லாம். ஆனால் அவை அனைத்தும் அப்படியே நடந்து விடுவதில்லை. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பதைப் போல வாழ்க்கை துணையாய் வரும் பெண்களை வரமாய் நினைத்து வாழ பழகிக் கொள்கிறார்கள் பல ஆண்கள். ஆனால் நான் அப்படியெல்லாம் சகித்துக் கொள்ள மாட்டேன். என் மனைவி நடிகை போல கட்டழகான உடலமைப்போடு இருக்க வேண்டுமென ஒரு அப்பாவி மனைவியை பாலிவுட் நடிகை போல மாறச் சொல்லி பாடாய்படுத்தி இருக்கிறார் இங்கொரு விபரீத கணவன். 3 மணி நேர உடற்பயிற்சி, டயட் என்ற பெயரில் உணவு கொடுக்காமல் பட்டினி, எடை குறையாததால் அடித்து டார்ச்சர் என கொடூர செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்.
மேலும் ஆபாச படங்களில் வருவது போல அந்தரங்க உறவில் ஈடுபட்டு மனைவியின் வயிற்றில் தங்கிய கருவையும் கலைத்திருக்கிறார் அந்த கொடூரன். இந்த கொடூர கணவனின் கோர சிந்தனைக்கு காரணம் பாலிவுட்டை கலக்கி வரும் இந்த அழகு தேவதைதான். நடிகை நோரா பட்டேகி பிரபல கவர்ச்சி நடிகை. குத்துப்பாடல் என்றாலும் குதூகல பாடல் என்றாலும் இயக்குனர்களின் சிந்தையில் தோன்றும் முதல் பெயர் நோராதான். பாகுபலி படத்தில் மனோகரியாக தோன்றி பலரின் மனதை கொள்ளையடித்த நோராவை யாரும் மறந்திருக்க மாட்டோம். மேலும் பல படங்களில் முன்னணி நடிகையாகவும் நடித்து ஃபேமஸ் ஆனவர். தற்போது தமிழில் காஞ்சனா 4 திரைப்படத்தில் ராகவா லாரன்ஸுடன் ஜோடி சேர்ந்திருக்கிறார். இந்த கனவு கன்னி மனைவியாக கிடைத்தால் எப்படி இருக்கும் என யோசிக்காத இளசுகளே இல்லை. அதில் ஒருவர்தான் உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் பகுதியைச் சேர்ந்த உடற்கல்வி ஆசிரியர் சிவம் உஜ்வால். 29 வயதான இவருக்கு காஜியாபாத் மாவட்டம் முராத் நகரைச் சேர்ந்த இளம் பெண்ணுடன் கடந்த மார்ச் மாதம்தான் திருமணம் நடந்திருக்கிறது. ஆனால் அந்த இளம்பெண் சற்று உயரம் குறைவாகவும் உடல் பருமனாகவும் இருந்திருக்கிறார். இதனால் மனைவியை உருவக்கேலி செய்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கிறார் சிவம் உஜ்வால். மேலும் தனது கனவு நாயகி நோரா பட்டேகியைப் போல மாற வேண்டும் என சொல்லி மனைவியை உடற்பயிற்சி செய்ய கட்டளையிட்டிருக்கிறார். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கடுமையான பயிற்சி கொடுத்திருக்கிறார். பயிற்சி செய்ய தவறினார் டயட் என்ற பெயரில் உணவு கொடுக்காமல் பட்டினி போட்டு கொடுமைப்படுத்தி உள்ளார். போதாத குறைக்கு அடித்து துன்புறுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி மனைவி கர்ப்பமாக இருந்த நேரத்தில் ஆபாச படங்களைப் போல உல்லாசமாக இருக்க வற்புறுத்தி இருக்கிறார் சிவம் உஜ்வால். அப்படி செய்தபோது பாவம் அந்த இளம்பெண்ணின் வயிற்றில் இருந்த கரு கலைந்திருக்கிறது. இதற்கிடையில் இவர்களின் திருமண செலவுகள் மட்டும் சுமார் 76 லட்சம் ரூபாய் வரை ஆனதாகவும் கூறப்படுகிறது. மேலும் மாப்பிள்ளை சிவம் உஜ்வாலுக்கு ரூபாய் 26 லட்சம் மதிப்புள்ள ஸ்கார்பியோ காரும் ரொக்கப்பணமாக ரூபாய் 10 லட்சமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் போதாத சிவம் உஜ்வாலின் தாயும் தங்கையும் இன்னும் வரதட்சணை வேண்டுமென அந்த பெண்ணிடம் தொல்லை கொடுத்திருக்கிறார்கள். எதிர்த்து பேசினால் விவாகரத்து செய்து விடுவதாக மிரட்டி வந்துள்ளனர். இதனால் கடுப்பான அந்த பெண் கணவன் மீதும் கணவனின் குடும்பத்தார் மீதும் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். புகாரின் பேரில் குடும்ப வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கூகுள் மேப்பை நம்பி போய் குளத்துக்குள்ள காரை விட்டுருக்க சம்பவம் உத்தரப்பிரதேசத்துல நடந்திருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் சாகரன்பூர் பகுதியில் கூகுள் மேப்பை நம்பிச் சென்ற மாணவர்களின் கார் ஆற்றுக்குள் விழுந்து விபத்திற்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீரட் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 3 மாணவர்கள் கூகுள் மேப்பை பயன்படுத்தி அம்பாலாவில் உள்ள மார்க்கண்டேஸ்வரர் ஆலயத்திற்கு காரில் சென்றுள்ளார். அப்போது தவறான திசையில் சென்ற கார் குளத்தில் விழுந்தது. இதையடுத்து மாணவர்கள் கார் கண்ணாடியை உடைத்து வெளியே குதித்து உயிர் தப்பினர். பின்னர் அப்பகுதி மக்கள் உதவியுடன் குளத்தில் விழுந்த கார் மீட்கப்பட்டது. ஸ்பீடு வட்டிக்கு வாங்கின பணத்தை கொடுக்காததால ஆட்டோ டிரைவரோட மனைவி குழந்தைய கடத்தி லாட்ஜில் அடைச்சு வச்சு சித்திரவதை செஞ்சிருக்கு இங்க ஒரு வட்டி கும்பல். தலை உரித்தாடும் வட்டி கும்பலுக்கு கடிவாளம் போடுமா காவல்துறை? வாங்கிய பணத்திற்கு கணவன் வட்டி கட்ட தவறியதால் மனைவியை அழைத்து சென்று நிர்வாணப்படுத்தி சித்திரவதை செய்யும் காட்சிகளை இரவின் நிழல் திரைப்படத்தில் பார்த்திருப்போம். இந்த காலத்தில் இப்படியெல்லாம் நடக்குமா என்று ஏளனத்துடன் பார்த்த பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி இரவின் நிழல் காட்சியை ரீக்ரியேட் செய்திருக்கிறது அரக்கோணத்தை சேர்ந்த ஒரு ஃபினான்ஸ் கும்பல். ஸ்பீடு வட்டிக்கு கொடுத்த பணத்தை திரும்ப செலுத்த தாமதமானதால் ஆட்டோ டிரைவரின் மனைவி குழந்தையை கடத்தி லாட்ஜில் அடைத்து வைத்து அடித்து சித்திரவதை செய்திருக்கிறார்கள். 50,000 ரூபாய் வாங்கி 24,000 ரூபாய் நான் கட்டியிருக்கேன் சார். மீதியோட அமௌண்ட் வந்து நான் கட்ட வேண்டியது ஒரு வார காலமாக நான் வேலைக்கு போகாதனால கட்ட முடியாத சந்தர்ப்பத்தில் நான் டைம் கேட்டேன், டைம் கொடுக்கல சார். அதை கொடுக்காத நான் காசு கட்டலான்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு என்னை இட்டுன்னு போய் என் குடும்பத்தோட இட்டுன்னு போய் என்னை சித்திரவதை பண்ணி அடித்தாங்க சார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சிக்குட்பட்ட சித்தூர் ரோட் சாய்பாபா நகரை சேர்ந்தவர் பிருத்திவிராஜ் வர்மா. 30 வயதான இவர் ஒரு ஆட்டோ டிரைவர். இவருக்கு ஸ்வாதி என்ற பெண்ணுடன் திருமணமாகி ஒரு குழந்தை உள்ளது. ஆட்டோ ஓட்டி வரும் வருமானம் போதாததால் குடும்ப செலவிற்காக கடந்த மாதம் 5ஆம் தேதி
அரக்கோணத்தில் இயங்கி வரும் தனியார் பினான்ஸ் நிறுவனத்தில் 50,000 ரூபாய் ஸ்பீடு வட்டிக்கு வாங்கியிருக்கிறார் பிருத்திவிராஜ். ஆனால் அதிலும் ரூபாய் 15,000 வட்டி பிடித்துக்கொண்டு ரூபாய் 35,000 மட்டும் கையில் கொடுத்துள்ளது அந்த நிறுவனம். 85 நாட்களுக்கு தினமும் 600 ரூபாய் பணம் செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளனர். அதன்படி பிருத்திவிராஜ் தினமும் 600 ரூபாயை தவறாமல் செலுத்தி வந்திருக்கிறார். இதுவரை 35 நாட்கள் வட்டி பணம் கட்டி வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் கடந்த சில நாட்களாக பிருத்திவிராஜால் பணம் செலுத்த முடியாமல் போயிருக்கிறது. இதனால் ஸ்பீடு வட்டிக்கு பணம் கொடுத்தவர்கள் திருத்தணியில் உள்ள பிருத்திவிராஜை தொடர்பு கொண்டு இன்னும் 50 நாட்களுக்கு பணம் செலுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். மேலும் நேரில் வந்து விளக்கம் கொடுக்குமாறு பிருத்திவிராஜின் குடும்பத்தையே வரவழைத்திருக்கிறார்கள். இதனை நம்பி சென்ற பிருத்திவிராஜையும் அவரது மனைவி மற்றும் குழந்தையையும் கடத்தி அரக்கோணத்தில் உள்ள ஒரு தனியார் லாட்ஜில் அடைத்து வைத்துள்ளனர். அங்கே மேல்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தமிழ்வாணன், தீபக் ஆகிய 2 பேரும் சேர்ந்து வாங்கிய கடனை ஸ்பீடு வட்டியுடன் திருப்பி செலுத்துமாறு அசிங்கமாக பேசி பிருத்திவிராஜுக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். அத்துடன் அங்கே கிடைத்த ஆயுதங்களை வைத்து பிருத்திவியையும் அவரது மனைவியையும் கொடூரமாக தாக்கியதாக சொல்லப்படுகிறது. குடும்ப சூழ்நிலைக்கோசரம் அந்த இடத்துல போய் வாங்க வேண்டிய நிலைமைனா வாங்கி நான் ஒரு மாத காலமாக நான் கட்டின்னு தான் சார் வந்தேன். இப்போ எனக்கு டிரைவராக இருக்கிறதுனால எனக்கு ஒரு வாரமாக வேலை இல்லைன்றனால நான் வேலைக்கு போக முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலை என்னால் கட்ட முடியாமல் போயிடுச்சு சார். அதனால நேற்றுக்கு எங்கள் வீட்டானிக்கு வந்து ஒரு 5-6 பேர் ஆளுங்க வந்து வீடு கதவு உடைச்சி வீட்டில் பூந்து ரொம்ப சித்திரவாதம் பண்ணி என்னை எடுத்துமே அரக்கோணம் விஎம்ஆர் லாட்ஜில் வச்சு என்னையும் என் ஒய்ஃபு என் குழந்தைய 3 பேர் வச்சு சித்திரவாதம் பண்ணி கொம்பு பெரம்பு தொடப்பம் சரி என்னென்ன கிடைக்குது அதை எடுத்து அடித்து ரொம்ப சித்திரவாதம் பண்ணாங்க. அடித்து சித்திரவாதம் பண்ணி என்னை நீ போய் காசு எடுத்துன்னு வா, இல்லாட்டி உன்னை கொண்டுருவேன், நீ காசு எடுத்துன்னு வந்து கட்டினா தான் உன் கொண்டாட்டி புள்ளியை வெளியே விடுவேன்னு சொல்லிட்டு என்னை கொலை மிரட்டல் விடுற மாதிரி விட்டு என்னை வெளியே அனுப்பிச்சுட்டாங்க. இதனைத் தொடர்ந்து பணத்தை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு உன் மனைவி மற்றும் குழந்தையை அழைத்து செல்லுமாறு பிருத்திவிராஜை மட்டும் மிரட்டி வீட்டிற்கு அனுப்பியுள்ளனர். ஸ்பீடு வட்டிக்கு வாங்கிய பணத்தை செலுத்த முடியாததால் கொலை மிரட்டல் விடுத்து மனைவி, குழந்தையை தனியார் லாட்ஜில் அடைத்து வைத்து டார்ச்சர் செய்யும் கும்பல் குறித்து திருத்தணி ஏஎஸ்பி சிவன் திவானிடம் பிருத்திவிராஜ் புகார் அளித்திருக்கிறார். ஏஎஸ்பி உத்தரவின் பேரில் திருத்தணி இன்ஸ்பெக்டர் மதியரசன் போலீசாருடன் அரக்கோணம் விரைந்து சென்று அங்கு லாட்ஜில் அடைத்து வைத்திருந்த பிருத்திவிராஜின் மனைவி சுவாதி, அவரது குழந்தையை மீட்டனர். மேலும் அங்கிருந்த இருவரையும் கைது செய்து திருத்தணி காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்தனர். அதில்தான் அரக்கோணத்தை சேர்ந்த பாஸ்கர் என்பவரின் பினான்ஸ் நிறுவனத்தில் பிருத்திவிராஜ் ஸ்பீடு வட்டிக்கு பணம் வாங்கியதும் அவரின் தூண்டுதலின் பேரில்தான் தமிழ்வாணனும் தீபக்கும் ஆட்டோ டிரைவர் மற்றும் அவரது மனைவி, குழந்தையை லாட்ஜில் உள்ள அறையில் அடைத்து வைத்து கொலை மிரட்டல் விடுத்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து பினான்ஸ் நிறுவன உரிமையாளர் பாஸ்கர், கொலை மிரட்டல் விடுத்த தமிழ்வாணன் மற்றும் தீபக் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.